ஆறாவது திருமுகம் அளப்பெருங்கருணை வாய்ந்தது. அது எப்பேற்பட்டது தெரியுமா? ஆகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரம்பலவும் தந்துலவும் தெய்வ முகத்தாமரை. தன்னை அடைந்த அன்பர்களை அவர்கள் மகிழும் வண்ணம் பல்வேறு வரங்கொடுத்து அவர்களை வாழ்த்துகிற தன்மை வாய்ந்தது அந்த தெய்வ முகத்தாமரை. அடியவர்கள் தம்மை அடைந்துவிட்டால் அடைக்கலம் என்று அவர்களை காக்கின்ற தன்மை இந்த ஆறாவது திருமுகத்தின் அருஞ்செயலாக அமைகின்றது. நாவுக்கரசு சுவாமிகள் பாடும் பொழுது, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடனாவது கான் என்று பாடுவார். அப்படிப்பட்ட தன்மையிலே அடைந்தார் வினை தீர்த்து அவர்கள் மகிழ வரம் அளிக்கின்ற இந்த ஆறாவது திருமுகத்தை ஆராதிக்க வேண்டியவர்களாக உயிர்களெல்லாம் இருக்கின்றன. அத்தகைய உயிர்களுக்கு அருள் செய்யும் தன்மையிலே இந்த ஆறுமுகப் பெருமான் உள்ளங்கள் தோறும் குடிகொண்டிருக்கின்றான். அவனுடைய அந்த ஆறு முகங்களையும் கண்ணாரக் கண்டு மனதாரப் பருகி வழிபட்டால் நம்முடைய கவலைகள் தீரும், மகிழ்வு பெருகும், அறிவில் ஆற்றல் உண்டாகும், செயல்கள் செம்மையாகும், அவற்றுக்கு அடிப்படையான எண்ணங்கள் சீராகும். அத்தகைய வழிபாடாக இந்த ஆறுமுகன் வழிபாடு 6 நாள் வழிபாடு அமைந்திருக்கின்றது. கண்டு வழிபட்டு கருத்திலே நிறுத்தி செயல்களை தொடர்ந்தால் நிச்சயம் வெற்றி. வாழ்க வளமுடன்.